ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய ரெக்ரூட்மெண்ட் போர்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆர்பிஎஃப்க்கு, அதாவது வந்து ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2024 ஜாப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சென்ட்ரலைஸ்டு எம்ப்ளாய்மெண்ட் நோட்டீஸ் நம்பர் ஆர்பிஎஃப் 2024 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டபிள் எக்ஸிக்யூட்டிவ் இன் ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் அண்டு ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஸ்பெஷல் ஃபோர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது ஆர்பிஎஃப், ஆர்பிஎஸ்எஃப் அப்படின்னு சொல்லிட்டு 2 போஸ்டிங் எடுக்கிறாங்க. ஸோ அப்ளிகேஷன் ஓப்பனிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 15/4/2024 க்ளோசிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 14/5/2024 23:59 ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் வந்து ஆன்லைனில் உங்களுடைய அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி டேட் ஃபார் மாடிஃபிகேஷன் விண்டோ ஃபார் கரெக்ஷன் இன் அப்ளிகேஷன் ஃபார்ம் வித் பேமெண்ட் ஆஃப் மாடிஃபிகேஷன் ஃபீஸ், அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 15/5/2024 24/5/2024 நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கரெக்ஷன்ஸ் எதனா இருந்ததுன்னு அப்ளிகேஷன்ஸில் அதை நீங்கள் வந்து சரி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க கான்ஸ்டபிள் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பே லெவல் இன் 7th CPC அப்படின்னு கொடுக்குறாங்க. லெவல் 3 இனிஷியல் பே வந்து பார்த்தீங்கன்னா 21,700 மெடிக்கல் ஸ்டாண்டு B1. ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் ஆன் டேட் வந்து 1/7/2024 வந்து 18லேருந்து 24 வயசுக்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டோட்டல் வேக்கன்சிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 4208 வேக்கன்சிஸ் வந்து இருக்கத்தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்ளிகேஷன்ஸ் வந்து நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நேஷனாலிட்டி ஆர் சிட்டிசன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா ஏ கேண்டிடேட் மஸ்ட் பி எஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்திய குடியுரிமை பெற்றவங்களாக இருக்கணும். அதாவது இந்திய சிட்டிசனாக இருந்தால் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது 1/7/2024 ப்ரிஸ்கிரைப்டு ஏஜ் இன் நார்மல் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 18லேருந்து 25 இருக்கணும். ஏஜ் அப்ளிகபிள் டு திஸ் சிஎன் அப்படின்னும் போது 18லேருந்து 28 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்பர் ஏஜ் லிமிட் மேக்ஸிமம் அப்பர் ஏஜ் for the following categories communities in the table below are applicable subject to submission of requested certificates அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே கேட்டகரி வைஸ் வந்து எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்டுக்கு 5 வருஷம் வந்து ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. அப்போ 25னா 30 வயசு இருக்கிறவங்க வரலும் பார்த்தீங்கன்னா 30 வயசு வரை இருக்கிறவங்க அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி ஓபிசி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் கிரிமி லேயர் கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா 3 வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 25 அப்படின்னும் போது 28 வயசு வரலாம் பண்ணலாம். இதுவே வந்து இதில் வந்து சென் அப்படின்னும் போது இதில் 28னா 31 வயசு வரலாம் அவங்க பண்ணலாம். அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ் மேன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3 வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. ஃபீமேல் கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹூ ஆர் விடோடு டைவர்ஸ்டு ஆர் ஜுடிஷியலி செப்பரேட்டட் ஃப்ரம் ஹஸ்பண்ட் பட் நாட் ரீமேரேஜ் அப்படின்னு இருக்கவங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா யூஆரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அன்ரிசர்வ்டு கேட்டகரியில் வந்து 2 வருஷம் கொடுக்குறாங்க. ஓபிசியில் வந்து 5 வருஷம், எஸ்சி எஸ்டியில் 7 வருஷம் கொடுக்குறாங்க. எக்ஸ் சர்வீஸ் மேன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3 வருஷம், ஓபிசி அதில் வந்து பார்த்தீங்கன்னா 6 வருஷம் ரிலாக்ஸேஷன், எஸ்சி எஸ்டிக்கு வந்து 8 வருஷம் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டேட் ஆஃப் பர்த் ஆஃப் கேண்டிடேட் ஷுட் பி பிட்வீன் த டேட்ஸ் கிவன் பிலோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஏஜ் குரூப்புக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு, அதாவது 18 to 28 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அன்ரிசர்வ்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2/7/1996 இருக்கணும். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதாவது அன்ரிசர்வ்டு வந்து 2/7/96 பிறந்தவங்களா இருக்கணும். அதே ஓபிசி வந்து பார்த்தீங்கன்னா 2/7/1993 பிறந்தவங்களா இருக்கணும். எஸ்சி எஸ்டி வந்து 2/7/1991 பிறந்தவங்களா இருக்கணும். லோயர் லிமிட் டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்தீங்கன்னா நாட் லேட்டர் தென், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. ஆல் கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1/7/2006 பிறந்தவங்களா இருக்கணும். அதுக்கு மேலே இருந்தால் அது வந்து எலிஜிபிளாக உங்களுக்கு வராது. குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ப்ளீஸ் சி த அனெக்ஸர் ஏ அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸாமினேஷன் ஃபீஸ் அப்படின்னும் போது கேண்டிடேட் வில் ஹேவ் டு பே த ப்ரிஸ்கிரைப்டு ஃபீஸ் ஆஸ் பர் தேர் கம்யூனிட்டி கேட்டகரி டீட்டெயில்டு பிலோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆல் கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸப்ட் கேட்டகரி மென்ஷன் பிலோ சீரியல் நம்பர் 2 அப்படின்னு கொடுக்குறாங்க. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 500 ஃபீஸ் வந்து பே பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேண்டிடேட்ஸ் பிலாங்கிங் டு எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மென் ஃபீமேல் மைனாரிட்டிஸ் ஆர்
எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 250 வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மோட் ஆஃப் பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே ஆன்லைன் பேமெண்ட்டு தான். ஸோ இவ்வளோ தான் இவங்க இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துரு இன்ஃபர்மேஷன்ஸ். யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிளாக இருக்கீங்களோ அவங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸை 14/5/2024 நீங்கள் ஆன்லைனில் சப்மிட் பண்ணிவிடுங்க. இந்த பிடிஎஃப்னுடைய லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அதிகமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.